தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் நாளை 9 அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. உத்தேச பட்டியல் தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் செங்கோட்டனை பொறுத்தவரையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. புஷி ஆனந்தை பொறுத்தவரையில் நகராட்சி நிர்வாகத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆதவர்ஜனாவை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராஜ்மோகனுக்கு பொறுத்தவரையில் ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெங்கட்ராமனுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போது உத்தேச பட்டியல் என்பதுதான் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்துதான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். அதன் பிறகாகவே பார்த்தோம் அவர்களுக்கு அந்தந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நமக்கு தெரிய வரும். இருந்த போதிலும் முதற்கட்டமாக நாளை 9 அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு கட்சியிலும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில்தான் அவர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகே மற்ற அமைச்சர்கள் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட இருக்கிறது. அதன் பிறகாக அந்த பட்டியலை ஆளுநர் மாளிகையிடம் தெரிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அது மக்கள் மாளிகையிலேயே நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குதான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலில் செங்கோட்டையனுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நாளை மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர்கள் என்ற வீதமும் அதே போன்று முக்கியமாக பெண் அமைச்சர் ஒருவரும் நாளை பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கீர்த்தனா சிவகங்கையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கீர்த்தனாவிற்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட பார்த்தோம் என்றால் 9 அமைச்சர்கள் மட்டுமே நாளை பொறுப்பேற்ப இருப்பதாக தகவல் என்பது வெளியாகக்கூடிய நிலையில்தான் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு மற்ற அமைச்சர்களின் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். நாளை காலை 10 மணி அளவில் நேரு உள் விளையாட்டரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய விஸ்வநாத் அர்லேக்கர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, காங்கிரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்திருந்துச்சு. இந்த நிலையில யார் அந்த அமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார், என்ன இலாக்கா அவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 2 நபர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நாளை காங்கிரஸ் கட்சி சார்பான ஏதேனும் ஒரு நிர்வாகி பொறுப்பேற்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு சபாநாயகர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்காலிக சபாநாயகரே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்பதால் தற்போது சபாநாயகருக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதன் பிறகாக அந்த கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாகவே அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 2 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு அமைச்சரவையும் ஒரு சபாநாயகர் பதவியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாகவே அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு தகவலும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மற்ற கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி மட்டுமே 2 பேர் அதில் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் நாளைய தினம் அமைச்சர்கள் பொறுப்பேற்க பிறகாக அவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகும். அதன் பிறகாக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம், எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம், அவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக பலதரப்பட்ட ஆலோசனைக்கு பிறகாக அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நாளை காலை தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருடன் ஒரு சில அமைச்சர்களும் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். பொறுப்பேற்பு விழாவை பொறுத்தவரையில் நாளை காலை 10 மணி அளவில் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். நந்தினி, தாவேகாவில் தற்போது வரை 8 பேருக்கான அந்த அமைச்சர் பதவியானது
உத்தேச பட்டியலானது வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.